ரொம்ப நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு படம். நாங்க எதிர்பார்த்த விட ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இந்த இளைய தலைமுறைகளுக்கு என்ன விசேஷம் தேவையோ எல்லாமே இருக்கு. காமெடி இருக்கு, ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ ஒரு நாட்டுக்காக ஒரு உமன்ஸ் போல்டாக இறங்குற ஒரு சீன் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸு கடைசி வரைக்கும் உயிர் கொடுக்குற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு ஸ்டோரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பொண்ணு வந்து வந்து இப்போ தனியாக போனாலும் நம்ம எவ்வளோ தைரியமாக இருக்கணும்னு அது வந்து நம்மளுக்கு ப்ரூஃப் ஆகுது அதை பார்க்கும்போது. சரிங்களா, மனசுக்கு தைரியமாக இருக்குது. பொம்பளை பிள்ளைய நல்ல தைரியமாக வளர்க்கணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. ஆமாம், செம்மையாக இருக்கு. இதுலையா, இந்த படத்துலையா, எனக்கு ஹீரோயின் காமெடி ரொம்ப பிடிச்சிருந்து. அப்புறமா ராஜேஷோட அந்த இது பிடிச்சிருந்து, அவங்க மீட் அந்த கேமராமேனோட ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா அவங்க பொண்ணோட ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருந்து. அவங்கள வந்து ஆர்மிக்காக அவங்க அப்பா வந்து இது பண்ணது, ஊக்குவிச்சது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட நல்லா பார்த்துக்கலாம். படம் நல்லா இருந்தது. பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணோம். இட்ஸ் நைஸ். குட்டீஸ்க்கு கூப்பிட்டுட்டு இப்போ எல்லா ஃபிலிமுக்கும் போகிறது கஷ்டமாக இருக்குது. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஓகே, பார்க்கலாம். ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லாருமே பார்க்கலாம். ஃபில்ம் இஸ் ஸோ குட். எஸ், அப்சல்யூட்லி. பெண்களுக்கு வந்து இப்போது சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே எல்லா விமனுமே வந்து ரொம்ப போல்டாகவும் சாமிங்காகவும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸ்போர்ட்டிவாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மூவ் பண்ணணும். படத்தில் வில்லன் கேரக்டர் எஸ்பெஷலி கிரண் சார் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபைட் சீன் ஆவசம். அதுவும் லேடி வந்து ஃபைட் பண்ணுறது கண்டிப்பாக விஜயசாந்திக்கு மேலே செமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாரும் ஃபேமிலியோட பாருங்கள். படம் நல்லா இருக்குது சார். நல்லா ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி இருக்குது. கிரண் சார் நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா வர நல்லா அடுத்த ஹீரோவாக வரணும், ஒரு நல்ல பொண்ணு வரணும். சூப்பராக இருக்குது சார். ஃபைட்லாம் சூப்பராக இருக்குது சார். நல்லா கமெண்ட் சார். நல்ல ஃபைட். ஆமாங்க சார், கண்டிப்பாக பண்ண முக்கியமான படம் சார். இது ஆர்மியை பற்றி நல்லா செஞ்சுருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட் குழந்தைய இது பண்ணி எடுக்கிறது அதுவும் நல்லா செஞ்சுருக்காங்க. திரும்ப பார்க்கலாம் போல இருக்குது. ஹீரோ நல்லா இருக்காரு, ஹீரோனையும் நல்லா நடிப்பு, நல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம். சிரிப்பும் காமெடியும் நல்லா இருக்குது. ஃபைட் சீனும் நல்லா இருக்குது. இந்த காலத்து பெண்கள் எப்படி ஒரு துணிச்சலாக இருக்கணுங்கிறத ஒரு தைரியமான ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க. சிறப்பு சார், மிக சிறப்பு. மகிழ்ச்சி, சந்தோஷம். சார் அவங்க பழைய விஜயசாந்தியே வந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது சார். நல்லா துணிச்சலாக செயல்படுறாங்க. இந்த வயசுலேயே அவங்களுக்கு நல்லா பிரமணமாக பண்ணுறாங்க. சிறப்பு, மகிழ்ச்சியாக இருந்தது. மியூசிக் அந்த மாதிரி நல்லா இருந்தது. சைடு அப்படி இந்த இயற்கை சீனு, மற்றபடி கம்பெனிலாம் எங்கள் கம்பெனி எடுத்தது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே ஃபேமிலியாக பார்க்கலாம் சார். சிறப்பு சார். ஹீரோயின் நல்லா ஆக்ட் பண்ணிக்கிறாரு, ஹீரோயின் நல்லா ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டென்ட் நல்லா இருக்குது, சாங்ஸும் நல்லா இருக்குது. படம் குடும்பத்தோடு பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். ஆமாம் சார், அவங்க எட்டந்து பார்க்கறதுக்கு விஜயசாந்தி போல் தான் நல்லா ஸ்டென்ட் பண்ணிக்கிறாங்க. சூப்பர். பெண்கள் எல்லாருமே பார்க்கலாம் சார். ஒரு சிறந்த படமாக இருக்கும் இப்போ பெண்களுக்கு. படம் நல்லா இருக்குது. ஹீரோயின் ஆக்டிங், ஹீரோ ஆக்டிங் நல்லா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல அவங்களோட தைரியம், சாங்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபைட் அதோட சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே தைரியமா பண்ணாங்க. பெஸ்ட். நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. வணக்கம். பரிசு படம் பார்த்தோம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. கலாலி அல்லூரி மேடம் தயாரிச்சு இயக்கியிருக்கிற இந்த படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பிவிஆர் வந்து ஈஸியாக இருக்கு. பிவிஆர்ல படம் பார்த்துட்டு இருக்கோம். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. நான் இணை இயக்குனராக இந்த படத்துல டைரக்டர் இல்லாதனால சொல்றேன். டைரக்டர் இறந்துட்டாங்க. இந்த படத்துல டைரக்டர் தயாரிச்சு இயக்குனவங்க இல்லை இன்னைக்கு. அவங்க சார்பாக நான் என்ன சொல்றேன்னா, இந்த படம் வந்து அவங்களுடைய கனவு. இந்த படம் திரைக்கு வந்திருக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது அவங்க பொண்ணுக்காக அவங்க எழுதி இயக்குனாங்க. ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் படமாக பண்ணணும்னு நினச்சாங்க, பண்ணியிருக்காங்க. 5 பாட்டு
3 சண்டை ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சமீபத்தில் ஒரு ஃபீமேல் ஓரியன்டில் இவ்வளோ ஒரு ஆக்ஷன் படம் பார்த்ததே இல்லை அப்படின்றாங்க. ஒரு விஜயசாந்தியை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுதான் அவங்க அம்மா எதிர்பார்த்தாங்க. அவங்க பொண்ணோட லைஃப் இப்படி தான் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அது ஆடியன்ஸ் சொல்கிறது மூலம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை கேட்க அவங்க இல்லைன்றது தான் வருத்தம். ஒரு இணை இயக்குனராக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படம் இன்னைக்கு நல்லா ரெஸ்பான்ஸாக இருக்குது அப்படின்றதுல. இந்த படத்தை ஆடியன்ஸ் என்னால் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறேன். எல்லோரும் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வருது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சின்ன படங்களுக்கும். நன்றி. ஸோ அதில் மிஸ்டர் கிரண் பிரதீப் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கிட்டு ரொம்ப நல்லா கடிச்சிருக்க பண்ணியிருக்கிறாரு. டெஃபினெட்லி பெண்களுக்கு மோட்டிவேஷனான படம், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான மோட்டிவேஷன் படம். அதாவது அவங்களுக்குள்ள எந்த வித ஒரு ஜாலியான இதுவாக இருந்தது. நல்லா இந்த ரியல் கிளைமேக்ஸ் வெரி சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் சீன் அந்த மேம் வந்து தட்டி கேட்குறது ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அந்த ஒரு பெண்மணியாக இருந்துக்கிட்டு அவங்க அந்த அந்த கிளர்கிட்ட வந்து கேட்குறது ரொம்ப அமேசிங்காக இருந்தது. கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ளோஸாக பண்ணியிருக்காங்க. கடைசியில் நம்ம கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எதாவது ஆகிடுமோன்னு அவங்க 2 பேரும் வந்தது. அதில் ஒருத்தர் லவர்ஸாக இருக்கலாம், இன்னொருத்தர் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காரு. மிஸ்டர் கிரண் பிரதீப், இன்னொருத்தர் இருக்காரு ஹீரோ. இந்த விஷயத்தில் பெண்களுக்கு ஒரு தைரியம் வரணும்னா இந்த படத்தை பார்க்கலாம். டெஃபினெட்லி பெண்களுக்கு முக்கியமாக தைரியம் வரணும்னா இந்த படத்தை பார்க்கலாம். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஷிப், கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து ஒரு பெண்ணுக்கோசம் இருக்கிறதுன்னா டெஃபினெட்லி இந்த படத்தை பார்க்கலாம். டெஃபினெட்லி ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட தான் பார்க்கணும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது படம். அமைதியாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு கதையில் ஒரு கரு இருந்தது. அமைதியாக இருந்தாலும் ரொம்ப கரு இருந்தது. ரொம்ப பெரிய கிளாமர்லாம் இல்லை. அது மோஸ்ட்லி வரவேற்கத்தக்கது இந்த படத்தில். ஸோ அதை லைக் பண்ணணும். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சூப்பராக இருந்தது. வரும் தலைமுறைகள் ஹீரோயினு கூட இருந்தவங்க எல்லாருமே கிரண் பிரதீப், இன்னும் நிறைய ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு உழைச்சவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே சூப்பராக இருந்த படம். எனக்கு ஃபென்டாஸ்டிக்காக பிடிச்சிருக்கு. இன்னும் அவங்க நல்லா வரணும்.